Hi friends, welcome to Recipes in my home. Beef salan recipe எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட பயப்படாமல் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு எண்ணெயில் தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 3 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வெடித்து வரணும். இது நல்லா வெடித்து வந்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 150 கிராம் வெங்காயம் எடுத்துட்டு ரொம்ப நைஸாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கி விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 6 பல் இந்த சைஸில் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸாகவே சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பீஃப் பார்த்திங்கன்னா 500 கிராம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் சேர்த்துட்டு நான் வேறு எதுவுமே சேர்க்கல, உப்பு கூட ஆட் பண்ணல. ஒரு 2 விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அது எதுக்குன்னா பார்த்திங்களா நல்லா ஆறின பிறகு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அதனுடைய கொழுப்பு எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நல்லா ஆறின பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நான் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட நல்லா தைரியமாக சாப்பிட்லாம். அதனுடைய இந்த கொழுப்பு சத்தை எடுத்துகிட்டு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு 6 விசில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு 250 கிராம் இதே மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 500 கிராம் பீஃப்க்கு 250 கிராம் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்லி புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பீஃப் சாலன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்தோடையுமே ரைஸோடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு போட்டதெல்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.